லைட்ஸ் ஆன். வணக்கம். திங்கக்கிழமை பிறந்த உடனே நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. மற்றவர்களுக்கு ஏற்படுதோ இல்லையேங்க, எனக்கு ஏற்படும். ஏன் தெரியுமா? இந்த நாளை உற்சாகமாக தொடங்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக. ஒரு வேலையை கூட பாட்டு பாடிக்கிட்டே செஞ்சா, விசில் அடிச்சுக்கிட்டே செஞ்சா, அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஒரு உற்சாகம் கரைபுரண்டு ஓடும். இப்படி கூட வைங்களேன், இந்த படகு ஓட்டுறவங்க ஏலே ஏலே ஐலசா அப்படின்னு ஒரு பாடுறதும், இந்த மரத்தை தூக்குறவங்க இது பண்ணுறவங்க, ஏய் தூக்கு அப்படி விடாத இந்தா அப்படிங்கிறதும், அது ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்சாகப்படுத்திக்கிறதாங்க. அந்த உற்சாகம் மனசுக்குள்ளே இருக்கிற போது நமக்கு எப்போவுமே மகிழ்ச்சி இருக்கும். ஒரு நல்ல கவிதையை பார்த்துட்டா சந்தோஷமா இருக்கே. திருவள்ளுவர் கூட சொல்கிறாரு, உண்மை மாதிரி ஒரு விஷயம் உலகத்தில் நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிறார். யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற அப்படிங்கிறார். வாய்மையை காட்டிலும் பெருசாக உலகத்தில் வாய்மை என்ன? உண்மை தானேங்க, வாயிலிருந்து வர்றது தானே. உண்மையை காட்டிலும் நல்ல பொருள் உலகத்தில் இருக்கா? உண்மையாக இருந்துட்டாலே நமக்கு எல்லா நன்மையும் வந்து சேருங்க. உண்மையே நன்மைக்கு வழி அப்படி கூட வச்சுக்கோங்க. சரி, இது எப்படி இதை சொல்ல முடியும்? ஒரு உதாரணம் ஏதாவது சொல்ல வேண்டாமா? சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு சொற்பொழிவில் ஒரு பகுதி பார்த்தேன். ஒரு மேடை பேச்சில் ஒரு மேற்கோள் கதை சொல்கிறாங்க. அவர் சொன்னவர் யாருன்னு கேட்டால், விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய துணைத் தலைவர், வைஸ் பிரசிடென்ட் ஜி.வி. செல்வா அவர்களுங்க. நான் கூட அவர் சமீபத்தில் ஏகாம்பரநாத கோவில் விழாலையும் சந்தித்தேன். நல்லா பேசினார். இந்த பேச்சில் அவர் பேசின ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா, உண்மையாக இருந்தால் எப்போவுமே ஜெயிக்கலாம் அப்படின்னார். அதுக்கு என்ன உதாரணம்? ஒரு பெரிய ஜமீன்தாருங்க அல்லது அரசன் அப்படி கூட வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாளாக அவர்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க 2 பேர். அந்த வீடுகள்லாம் கட்டுறது, இந்த மர வேலை பார்க்குறது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க 2 பேர். ஒரு முதுமை நெருங்கிடுச்சு அவங்கள்ட்ட. இப்போ ஓய்வு பெறலாம்னு நினைக்கிறாங்க. அதை போய் அரசர்கிட்ட சொன்ன உடனே, அப்படியா, சரி ஒன்று செய்யுங்க, நீங்கள் 2 பேரும் போகிறதுக்குள்ள ஒரு நல்ல வீடை கட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே, இது என்ன போகிற நேரத்தில் இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு சரின்ட்டுறாங்க. அதுக்கான வேலையில் இறங்குறாங்க. அதில் ஒருத்தர் என்ன பண்ணார், போகிறோம்னு சொன்னால் விட வேண்டியதானே, நேரத்தில் போட்டு நம்மளை பிடிச்சிக்கிட்டு எதாவது பார்த்து சொல்கிறாரு, எப்பா எதையாவது பார்த்து விடுங்கப்பா, இந்தா அது இந்த மரம் போடுவா, சும்மா இந்த மரத்தை போடு, அது ஒன்றும் வேணாம், ஐயா இந்த இது 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 போதும்பா, இது போதும் விடு. அந்த பக்கம் இன்னொருத்தர், போகிறோம் ஒரு நல்லது பண்ணிட்டு போயிட்டோம்னா நம்ம பேராது நிலைக்கும், எப்பா இருக்கிறதுலே நல்லதை போடுங்க, அது என்னப்பா தோதகத்தியா தேக்கா அந்த மரத்தை போடுங்க, தரைக்கு ரொம்ப நல்லா இருக்கணுமையா, எல்லாம் பழுகி பிரமாதமாக இருக்கணும். 2 பேரும் வீடெல்லாம் கட்டி முடிச்சாச்சுங்க. விடைபெற போகிறாங்க. மன்னர் வேண்டிய பொருள்கள்லாம் கொடுத்துட்டு விடைபெற்ற அவங்கள அனுப்பி வைக்கிறப்ப, ஒரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீட்டு சாவியை அவங்கள்ட்ட அந்த தட்டில் வச்சு கொடுக்குறாருங்க. இது என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் கட்டின வீடு தான், இவ்வளோ நாளாக என்கிட்ட வளைச்சிங்கல்ல, அதனால் அந்த வீட்டை உங்களுக்கே கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. இப்போ திடுக்கிட்டாருங்க ஒருத்தர். யார்? எதுக்கு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு, இதனால் என்ன கிடைக்க போகுது, போகிறப்ப விடாமல் நம்மளை போட்டு வேலையை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நல்ல பொருள் இல்லாமல் வீட்டை கட்டின அவர், இந்த வீடு நமக்குன்னு சொல்லியிருந்தா நல்லா கட்டியிருக்கலாமே. இன்னொருத்தர் என்ன நினச்சாரு, யார் கட்டின என்ன, அது நல்லா இருக்கணும் அப்படின்னு உண்மையாக உழைச்சாரு. அந்த உண்மையாக உழைச்சவருக்கு உண்மையிலேயே அந்த வீடு கிடச்ச உடனே அப்படியே தெய்வத்தை வணங்கி கண்கலங்கி நின்றுட்டாருங்க. இந்த கதையை சொல்லிட்டு அவர் 2 ஹச்சை பற்றி சொன்னாருங்க. ஆங்கில எழுத்து ஹச், ஹார்ட் அண்ட் ஹானஸ்டி, உண்மையும் உழைப்பும். இது நமக்கு தரக்கூடிய பெருமை மாதிரி உலகத்தில் வேறு எதுவுமே இல்லைன்னாருங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எப்போதும் உண்மை மாதிரியான ஒன்று, அது முதல்ல நமக்கு சில நேரங்களில் சோதனை தருவது போல் இருந்தாலும் கூட முடிவில் அது நன்மையை தாங்க தரும். அந்த உண்மையை கடைப்பிடித்தால் அதன் மூலம் கிடைக்கின்ற நன்மை நமக்கு பெரிய வாய்ப்பை கட்டாயம் கொண்டு வந்து சேர்க்குங்க. இந்த நிலையோடு நம்ம உழைப்போம். எப்போவுமே சொல்கிறோமே, என்ன நீங்கள் வேறு, நான் நல்லா தாங்க இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அது நடக்க மாட்டேங்குது, சில நேரங்களில் என்ன செய்யறதுன்னே தெரில. ஒன்று நினச்சிக்குங்க, தவறி போகிறது கூட நல்லதுன்னு நினச்சிக்கங்க. தவறலைன்னா
என்ன ஆகும்? வாரியார் சாமி சொல்றாரு, ஒரு இடத்துல பேசி முடிச்சுட்டு, அங்க ஜோலார்பேட்டையிலருந்து வண்டிய பிடிச்சு, அங்க வந்து சேர்ந்து அரியலூருக்கோ எங்கேயோ போ வேண்டிய சூழலாம். வரதுக்குள்ள வண்டி போயிருச்சாம்ங்க. ஐயோ! விடிய காலையில நான் அங்க இருக்கணுமே! முருகா என்னைய சோதிச்சுட்டியேன்னு சொல்லி, ஒரு கார பிடிச்சு, இரவோடு இரவா பயணம் பண்ணி வந்து சேர்ந்து, மறுநாள் பேப்பர பார்த்தா, எந்த ரயிலை இவர் தவற விட்டாரோ, அந்த ரயில் விபத்துக்குள்ளாயிருக்கு. பலர் மரணம் அடைஞ்சுட்டாங்கிற செய்திய பார்த்து முருகான்னு கத்திட்டாராம்ங்க வாரியார் சாமி. நெனச்சு பாருங்க. வண்டி தவறுனதுக்கு நாம வருந்தினோம். ஆனா கடவுள் வாழ்க்கைக்காக நீ இருப்பான்னு சொல்லி நம்மள இருக்க வச்சாருன்னு அவர் சொல்றப்ப, உண்மையான விஷயங்களுக்கு கிடைக்கக்கூடிய இனிமை வேற என்ன இருக்குங்க? வாழ்க்கையில் உண்மையை பேசுவதையும், நன்மைகள் செய்வதையும் நாம் நம்முடைய அ வழக்கமாக கொண்டால் பெருமை பெறுவது நிச்சயம்ங்க. உற்சாகமான உள்ளத்தோடும், கடும் உழைப்போடும், நேர்மையோடும் இருந்த யாருமே தோற்று போனதில்லை. சமீபத்தில படிச்ச ஒரு பொன்மொழி என்ன தெரியுங்களா? "நான் மெதுவாகத்தான் நடக்கிறேன். ஆனால் நான் ஒருபோதும் பின்னோக்கி நடந்ததில்லை. என் நடை மெதுவானதுதான். ஆனால் என் கால்கள் பின்னோக்கி சென்றதில்லை." ஆப்ரஹாம் லிங்கன். படிச்சு பாருங்க. அதன்படி நடந்து பாருங்க. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க. அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.